காப்பாத்துங்க முதலாளி, என் மானத்தை காப்பாத்துங்க முதலாளி. இத்தனை நாள் என் புள்ள குட்டிகளையும் குடும்பத்தையும் காப்பாத்துறது பெருசு இல்லைங்க. இப்ப என் மானத்தை காப்பாத்துங்க முதலாளி. என்னப்பா விஷயத்தை சொல்லு. தபால்காரன் பேச்சு மாறிட்டானுங்க. ரூபாய் 2000 தந்தா தான் கல்யாணம் முடியும்னு சொல்றான். யாரோ அவன் மனசை கலைச்சு விட்டாங்க. பேசுற இடத்துல கல்யாணம் செஞ்சுக்கலன்னு கேள்விப்பட்டான். அப்புறம் நான் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதுங்க. என் மக வாழ்வே வீணா போயிடுங்க. இந்த சமயத்துல நீங்க தாங்க ஒத்தாசை பண்ணணும். கவலைப்படாத சரவணா, எழுந்திரு. ரொம்ப சந்தோஷங்க. நான் உங்களை தாங்க நம்பி இருக்கிறேன். சரி, நீ போய் உன் தம்பியை வர சொல்லு. அவன் எதுக்குங்க? அவன் நான் சொல்றபடி கேட்பானுங்க. அவனையும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தர சொல்றேன். மாசம் மாசம் சம்பளத்துல பாதியை பிடிச்சுக்குங்க. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவனை வர சொல்லு பாப்போம். ஆகட்டுங்க. போய் பாரு. ஏன்னா நீங்க வரல? இல்ல, உன்னைத்தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. போய் பாரு. பாரு, பெரிய மனுஷன், அவங்களை அண்டித்தான் நம்ம பிழைக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நடந்தோம். சரி. என்னப்பா லேபர் லீடர், எப்படி இருக்கு உன் நடவடிக்கை எல்லாம்? நீங்கள் அழைத்ததாக என் அண்ணன் சொன்னார். அது சரிதான். உன் லேபர் யூனியன் லீடர் பதவி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். முதலாளி மனது வைத்தால் ஒரு நிமிஷத்தில் அந்த லீடர் பதவியே இல்லாமல் போய்விடும். தொழிலாளர்களின் குறைகள் நீங்கிவிட்டால் பிறகு அந்த பதவிக்கு அவசியம் ஏது. அதற்கு தாங்கள் கருணை காட்டினால் போதும். மத்தவன் எக்கேடு கிட்ட உனக்கு என்னப்பா? உன் வேலையை நீ பாரு. நீ என்ன மகாத்மா காந்தியா? ஐயோ, அபச்சாரம். தயவு செய்து அந்த புனிதமான பெயரை சொல்லாதீர்கள். அவர் பிறந்த பொன்னாட்டிலே பிறக்கும் வாக்கியம் செய்தவன். அவர் தந்த சுதந்திரத்தை சுவைப்பவன். அவர் போதித்த பொன்மொழிகளின்படி தவறாமல் நடக்க முயலுபவன். முதலாளி, உங்கள் காலை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த ஏழை குடிசைகளில் விளக்கேற்றி வையுங்கள். ஆமா, சும்மா கால விழுகிறவனுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுன்னு வந்தா அப்புறம் கால இருக்காது, கையில காசு இருக்காது. இப்ப நீ என்ன சொல்ற? உங்க அண்ணன் மக கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? அவசியம் நடக்க வேண்டும். எனது அருமை அண்ணன் மகள் கல்யாணம் நடக்க வேண்டாமென நான் விரும்புவேனா? அப்படி அது நடக்க வேண்டுமானால் நீ உடனே அந்த யூனியனை கலைக்க வேண்டும். நோட்டீஸையும் வாபஸ் பெற வேண்டும். எனது சுயநலத்திற்காக என் கொள்கையை விட்டுவிட சொல்கிறீர்களா? முடியும், முடியாது. ஒரே பதில் தான் எனக்கு தேவை. 3000 அல்ல, 5000 தருகிறேன். கல்யாணத்துக்கு நானே வந்து கூட இருந்து நடத்த வைக்கிறேன். என்ன சொல்லுகிறாய்? முதலாளி, என் அண்ணன் காலில் நகமுளைத்த நாள் முதலாக உங்களிடம் உழைத்து வருகிறார். அவர் மகள் கல்யாணத்தை நீங்கள் கூட இருந்து நடத்தி வைப்பது நியாயம். ஆனால் உங்களிடம் நான் பணத்தை வாங்கிக் கொண்டு என் சுயநலத்திற்காக தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை விட்டுக் கொடுப்பது அநியாயம். எது நியாயமான கோரிக்கைகள்? நான் சம்பளம் கொடுப்பது குற்றமா அல்லது முதலாளியா இருப்பது குற்றமா? கால் வயிற்று சோத்துக்கு திண்டாடியவர்களுக்கு கை நிறைய கூலி கொடுத்து போனஸும் கொடுக்கிறேன், அது குற்றமா? எது குற்றம்? தர்மகர்த்தாவாக இருப்பது குற்றம் அல்ல. ஆனால் கோயில் பணத்தில் கை வைப்பதுதான் குற்றம். அவர்களுக்கும் வேலை கொடுத்து நீங்களும் வாழ நினைத்தது குற்றம் அல்ல. அவர்கள் பணத்தை அநியாயமாக எடுத்துக்கொள்ள நினைத்ததுதான் குற்றம். எது அவர்கள் பணம்? அவர்கள் எல்லாம் மில்லுக்கு பணம் போட்டார்களா? அவர்கள் பணம் போடவில்லை முதலாளி, பணத்தை உண்டாக்கினார்கள். அவர்களுடைய வேர்வையிலே தான் இந்த கட்டிடங்கள் எழுந்தன. அவர்கள் விட்ட நீண்ட பெருமூச்சால் தான் இந்த ஆலைகள் உயர்ந்தன. அவர்கள் உழைப்பால் தான் நீங்கள் பெரிய மனிதரானீர்கள். ஆனால் இன்று ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறீர்கள். ஏழை தொழிலாளியை திண்டாட விடுகிறீர்கள். முதலாளி, பணம் பதருக்கு சமானம். அதை பூமியிலே விதைத்தால் விளையாது. பணமும் உழைப்பும் கலந்தால் தான் மக்களின் நிலை உயர முடியும். நீங்களும் உழைப்பால் தான் முன்னுக்கு வந்தீர்கள். ஆனால் இன்று பணம் உங்கள் இருதயத்தை மறைக்கிறது. இந்த பணத்தின் குணமே இதுதான். அது முதலில் ஊராரை ஏமாற்றச் சொல்லும், பிறகு உற்றாரை ஏமாற்றச் சொல்லும், பிறகு உறவினரை ஏமாற்றச் சொல்லும், கடைசியில் ஒரு நாள் அது உங்களையே ஏமாற்றிவிடும். நீ அந்த யூனியனை கலைக்கிறாயா இல்லையா? முடியாது. அந்த தலைமை பதவியை விடுகிறாயா இல்லையா? நான் போனால் வேறொரு தொழிலாளி அந்த இடத்துக்கு வருவார். ஒரு மாணிக்கம் போனால் 1000 மாணிக்கம். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இழக்கிறாய். எது நல்ல சந்தர்ப்பம் முதலாளி அவர்களே? சுயநலமா? இது சோதனை முதலாளி, சோதனை. சத்தியம் என் உயிர், சாந்தம் எனது உடல், அகிம்சை எனது மூச்சு, தொண்டு செய்வதே எனது மதம். தொழிலாளர்களை வாழ வைப்பதுதான் எனது லட்சியம். 1000 தொழிலாளர்களின் வாழ்வை பணைய வைத்து நான் மட்டும் சுகமாக வாழ விரும்பவே மாட்டேன். அதனால் எனது அண்ணன் மகள் கல்யாணம் நிற்பதாயிருந்தால் அது நின்றே விடட்டும். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் வருகிறேன். என்ன பணம் கொடுத்தாரா? அவர் பணம் கொடுக்க கூப்பிடல, பணத்தை காமிச்சு என்னையே விலைக்கு வாங்க கூப்பிட்டு. என்கிட்ட அவர் பணம் கொடுக்கறதா சொன்னாரு. அப்படின்னா கொடுக்கலையா?
தொழிலாளர் யூனியனை நான் கலைக்கணும். அப்பதான் அவர் கொடுப்பார். மத்தவங்களை காட்டி கொடுத்து நம்மளை மட்டும் நல்லா இருக்க முடியா சொல்றாரு. அது கிடக்கட்டும். நம்ம லட்சுமி கல்யாணம் நடக்காமையா போயிடும். வாங்க பார்த்து. சரவணனா, என்னப்பா மொத்த தொங்க போட்டுட்டு போற? முதலாளி பணம் கொடுக்கலையா? சுமரியா, நீ வேற மானத்தை வாங்குற. அட, நீ ஒருத்தன் மானம் கிட்டு உன் தம்பியே உன் மானத்தை வாங்குறான். என்னையா என் தம்பி மானத்தை வாங்குறான்? என் தம்பியை பத்தி ஏதாவது பேசுனா? அட, நானா பேசுறேன்? ஊரே பேசுறப்பா. அந்த டைப் அடிக்கிற குட்டி இல்ல, அவ எந்த ஊரு, அவ குலம் கோத்திரம் இல்ல, அவங்க அப்ப யாரு யாருக்காவது தெரியுமா? அவ கூட உன் அருந்த தம்பி சுத்திக்கிட்டே தெரிஞ்சா ஏன் ஊரு சிரிக்காதுன்னு. சாப்பிடுவா தம்பி. சாப்பாடு வேண்டாம், நீ அண்ணன் வந்துடட்டும். அவங்க வர எவ்வளவு நேரமாகுமோ? வா தம்பி. என்னன்னா, ஏண்டா என் மானத்தை வைக்கத்தான் ஊர்ல இருந்து வந்தியா? என்னன்னா இப்படி சொல்றீங்க? நான் என்ன செஞ்சேன்? என்ன செய்தியா? ஊர் சிரிக்குதா? அந்த டைப் அடிக்கிற பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்னடா சும்மா நிக்கிற? எப்ப பார்த்தாலும் அவளோட சுத்தி திரியாம நிஜமா? அப்பன் பேரு தெரியாதவனோட அழைச்சிட்டு இருந்தா இந்த வீட்டு மானம் என்ன ஆகுறது? இதுல என்ன அவமானம்? அவ தகப்பன் யாரா இருந்தா நமக்கு என்ன? குலம் பெருசு இல்லைன்னா குணம்தான் பெருசு. அவ நல்ல பெண், படிச்சிருக்கா. ஏழை என்ன காசு கொடுப்பாங்க? காவல் பண்ண சொல்லியிருக்கா? நாளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தனமா வாழ வேண்டியவன்டா நீ. ஆமா. என்ன ஆமா? உங்ககிட்ட சொல்லிட்டு நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன சொன்ன? அவளை கல்யாணம் நல்லா இருக்கு. கோவம் வந்தா கண்ணு மூக்கு தெரியறது இல்ல. இன்னைக்கு பிள்ளையா வளர்த்துட்டு இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. நான் சொல்றத கேளுங்க. இனி என்ன அண்ணன் கூப்பிடாது. போறிய என்னங்க நீ பொறியா இருக்கு. நான் போட்டு போறா வேண்டாம், நானே போறேன். தம்பி தம்பி தலைக்கு மேல குட்டி வச்சிருக்க. இப்ப குடும்பத்து மானத்தை வாங்கிட்டான். இப்ப என்ன உங்க மானத்தை வாங்கிட்டான்? இப்ப நீ பேசாம எனக்கு வர கோபத்துக்கு ஒண்ணே ஆயிடுவேன். ஏண்டா உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சு போச்சு? அவனை போய் அடிச்சு இப்ப அவனை போய் அடிக்க போற. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நிக்கிற மாதிரி என்ன ஒரே அடியை அடிச்சு கொண்டு விடு. நான் யாரையும் அடிக்கிறேமா? இந்த வீட்டுல நான் பிறந்திருக்க பாரு, அதுக்காக என்ன அடிக்கிறேன்? பாபு, இங்க வாடா. இதை கொண்டு போய் கொடு. சித்தப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வா. என்ன சித்தப்பா இடிக்கணுமா? என்ன பிள்ளை? இத வந்துட்டோங்க. பாபு நீ போடா பாபு. என்னது கட்டிச்சோறு கட்டி போதோ? எல்லாரும் அவருக்கு நல்லா ஆயிடுங்க, நான் மட்டும் பொல்லாதவன். வழங்க ஓடு கொண்டு போறான் நம்மள. ஓடு அவர் ஒரு சொல்லு பொறுக்காதவரு வீட்டை விட்டு போயிட்டார். இதுவே அப்பாவா இருந்து அவர் 10 அடி அடிச்சிருந்தாலும் வீட்டை விட்டு போயிருப்பாராம்ல. என்ன மதிக்காம தானே போயிட்டான். என்னடா சரவணா, 60 நாளைக்கே வீட்டுல அழுகையா போயிடுச்சு. இங்க சந்தோஷமா வாழ விட்டா தானமா? இதுக்கா 2 பிள்ளைகளை பெத்து? ஏண்டா ஆத்திரத்துல அடிச்சுட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? போய் கூட்டிக்கிட்டு வாயேன். ஏன் அவர் மாப்பிள்ள பாரு, போய் கூட்டிட்டு வர்றதுக்கு வேணும்னா தானே வரான். நீ அம்மா கடந்து வருத்தப்பட்டு இருக்கிற. என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா? எனக்காக நீங்கள் வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியுமா? உங்களை பெற்ற தாய், அண்ணன், அண்ணி இவர்கள் எல்லாம் நீங்கள் பிறந்தது முதல்
உங்களை அன்புடன் வளர்த்து ஆதரித்தவர்கள். நானோ நேற்று வந்தவர். உங்கள் இன்ப பாதி ஒரு முள்ளாக நான் ஏன் இருக்க வேண்டும்? ஜெயந்தி, அப்படி சொல்லாது ஜெயந்தி. என் வாழ்க்கை பாதையிலே எனக்கு கிடைத்த வழித்துணை நீ இல்லாத என் பிரயாணம் நிழலில்லாத பாலைவனம் போலாகிவிடும். இன்னும் எனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உன் அன்பை மறக்கும் கஷ்டத்தை மட்டும் என்னால் தாங்க முடியாது ஜெயந்தி. அன்பு, காதல், இதெல்லாம் வீண் கனவு. நீங்கள் எங்கிருந்தோ வந்தீர்கள். என் இதயத்தில் அன்பை வளர்த்தீர்கள். அதில் நான் ஆகாச கோட்டை கட்டினேன். இந்த கனவுகளை கண்டேன். ஜெயந்தி, இந்த உலகம் மாயை அல்ல, வாழ்வும் கனவல்ல. என் எதிரே நிற்கும் நீ கனவா? என் கைக்குள் அடங்கி இருக்கும் இந்த கரங்கள் கனவா? அல்ல ஜெயந்தி, இந்த உலகில் உள்ள சக்திகள் அத்தனையும் சேர்ந்து என்னை எதிர்த்தாலும் சரி, சத்தியமாக சொல்லுகிறேன், என் உயிர் உள்ளவரை உன்னை என்னால் மறக்கவே முடியாது.